அதே மாதிரி ஒரு ஜாதத்துல குரு ராகுவும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த 6 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மரணம் குடும்பத்தில் நிகழ்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ மேக்சிமம் மரணம் துவங்கி அவமானங்கள் துவங்கி கேவலம் கஷ்டம் எல்லாத்தையுமே கொடுக்கறது குரு தான். இவங்க வந்து அந்த குருவை கொண்டு போய் சுபர்ன்றோம். சனி அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு கூட நான் கிளாஸ்ல கேட்டேன், சனியே ஆயுள்காரகன்னு சொல்றாங்க. ஆயுள்னா என்ன? ஆயுள்னா என்ன நீங்களே சொல்லுங்களேன். ஆயுள்னா வாழக்கூடிய நாள் தானே. ஆனா ஜோசிக்காரங்க என்ன ஆயுள வந்து மரணம்னு சொல்லுவாங்க. ஆயுள்காரகன் சனி மரணத்தை கொடுப்பான். மரணத்தை கொடுக்குற பேர் ஆயுள்காரகன். ஆயுள்காரகன் வாழ்க்கையை கொடுக்குறவன் தானே. அப்ப இவங்களுக்கு புரிதலே தப்பா இருக்குது. அப்ப ஆயுள்காரகன் சனின்னு சொல்லுவாங்க. ஆயுள் கொடுக்குறது நல்லவன் தானே. நீதிமான் சனி இல்லைங்களா? எந்த இடத்துலையுமே வந்து குருவை வந்து நீதிமான்னு சொன்னவே இல்லை. நீதிமான் சனி, ஆயுள்காரகன் சனி, கர்மகாரகன் சனி எல்லாமே வேல்யூ சூப்பரான இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா இவரை மட்டும் சுபர்னு சொல்லுவாங்க, அசுபர்னு சொல்லுவாங்க, பாபின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக சொல்லப்பட்டதுன்னா கணிதங்கள் செய்வதற்கு எளிதாக இருப்பதால் அவர்களை சுபர் என்றும், கணிதங்கள் செய்வதற்கு கடினமாக இருப்பதால் அவர்கள் அசுபர் என்றும் சொன்னார்களே தவிர இது கொடுக்கக்கூடிய பலன்கள் அடிப்படையில் இல்லை. ஏன்னா எல்லா கிரகங்களும் 2 தன்மையும் வெளிப்படுத்தும். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் பவராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கருணை உள்ளமும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து சபல புத்தியும் இருக்கும். ரெண்டுமே அவங்களுக்கு இருக்கும். அப்போ கிரகங்களுக்குள்ள நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது. இது இவங்களா பிரிச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க வேற ஒன்றும்.